விஜய் அவர்கள் இருமொழியை ஆதரிக்கிறார், கொள்கை பிரகடனத்திலேயே எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் நடத்துகிற வழியில் மும்மொழி கொள்கை இருக்குன்னு அண்ணாமலை ஒரு ஆதாரம் வெளியிடுறார். முதல்ல ஒரு திருத்தம். அண்ணாமலை வச்ச நரேட்டிவ் தப்பான விஷயம். விஜயண்ணா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை. அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை லீஸுக்கு கொடுத்துருக்காரு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, அந்த ட்ரஸ்ட்டு தான் நடத்துது. நேற்றுக்கு பேசும்போது நாங்களும் அதை கேட்டோம். அவர் பேசும்போது முதல் நரேட்டிவ் எப்படி வச்சார்னா, விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார் அப்படின்னு தான் அவர் நரேட்டிவே செட் பண்ணுறாரு. கடைசியாக முடிக்கும் போது அந்த லேண்டை லீஸுக்கு கொடுத்துருக்காருன்றார். அவர் சொல்லி முடிச்ச அடுத்த 2வது நிமிஷம் எல்லா நியூஸ்லேயும் பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுச்சு, விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார் அண்ணாமலைன்னு போட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உண்மையே கரெக்டாக சொல்லுங்கள். அதில் என்ன பிரச்சனைன்றால் அவர் நடத்தவில்லை. இதை நான் மறுபடியும் இது மூலமாக சொல்கிறேன். அவர் நடத்தவில்லை. அவரோட லேண்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக மட்டுமே நடக்கப்படுகிறது. இது சரி. இவ்வளோ தூரம் அவர் விஜய் நான் பற்றின ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்ல. 2008 ஓசூரில் ஒரு ஊராட்சி மன்றத்திலேருந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றியும் சொல்லலாமே. அது இருமொழி கொள்கை கொண்ட ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றி எதுவும் வாயே திறக்காமல் இருக்காரு. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னா, நல்லதையும் பேசணும் கெட்டதையும் பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லணும்ல. அதை மறைச்சி இதை மட்டும் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல் அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்கூல் நடத்துகிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இதை மட்டும் எடுத்து நீங்கள் எதுக்கு தனிப்பட்ட முறையில் இவரை மட்டும் ஏன் பின் பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு என்னோட கொஸ்டின். இல்லை திமுக அமைச்சர்களையும் எம்பிக்களை கூட சார் டேட்டாவோட ப்ரூஃபோடலாம் சொல்லி வார்த்தையில் தானே சார் சொல்லிட்டு போனார் வெறும்னா. இது எதுக்கு ப்ரூஃப் மட்டுமே எடுத்து காட்டுறீங்க, இங்கே பார்த்தீங்களா அப்படின்ட்டுன்னு. அது வெப்சைட்லேயே இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டில் போய் பார்த்தா அந்த வெப்சைட்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஆர்மையாக பார்த்துட்டு போயிடலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பெரிய ஏதோ சிபிஐ ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தா மாதிரி இங்கே பாருங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம், தேவையில்லாமல் ஒருத்தரோட குட்வில்ல டேமேஜ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன குறிப்பிட்ட தயவுசெய்து இல்லை, இது ரொம்ப முக்கியமான விவாதம். ஏன்னா ஒரு மொழி சார்ந்த விவாதம். இல்லை இது எப்படி ஆயிடுதுன்னா, இவர் ஏன் கிள்ளிட்டார், இவர் ஏன் நுள்ளிட்டார், அவர் ஏன் ஸ்கூல் வச்சிருக்காரு, இவன் ஏன் கடன் நடத்திருக்காரு, இது இல்லை. ஒரு அவங்க கேள்வி டைவர்ட் பண்றாங்க. பாஜகவினுடைய அந்த திசை மாற்றும் அரசியலுக்கு இந்த அரங்கு இரையாகி விடக்கூடாது. நான் பணிவோட கேட்கிறேன். பிரச்சனை தமிழுக்கு பேராபத்து. நோக்கத்தை கேள்வி எடுக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க மும்மொழி கத்துக்குதுன்னு இல்ல, மும்மொழி யாரும் கத்துக்கு? அங்க தமிழ் கட்டாயங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க, அங்க தமிழ் மஸ்ட். இது நான் சொல்றேன், இது பிரச்சனை அல்ல. நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். இவங்க யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ இவங்க எல்லாம் நாளைக்கே சிபிஎஸ்சி ஸ்கூலை மூடிட்டாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பிரித்து கொடுத்துருவீங்களா தனியா? இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் முழுக்க தமிழ் தான் ஆட்சி மொழின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கான எல்லா நிதியும் கொடுத்துருவீங்களா? எது வாதம்? அது அல்ல பிரச்சனை, அதல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தனிநபர்களை காட்டி செய்தது தவறு. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ தனி மனித தாக்குதலாக இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தெரியுமா? அதை முக்கியமா எப்படி சொன்னா திசை திருப்பப்படும்னு அதை தான் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ முக்கியமா இப்போ அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, நாகராஜன் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டேட்டா மட்டும் நான் கொடுத்துட்றேன். இவங்க பண்ண இந்த வாட்டி இதில் நீங்கள் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1700, இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஆர்டிஐ போட்டு எடுத்த டேட்டா. 1774 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு வெறும் 22 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தெலுங்கு கன்னடத்துக்கு வெறும் 3 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன நான் சொல்லிடுறேன். இவர்கள் வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக 2038-40 தான் 50% டச் பண்ண போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை மூலமாக ஜிஆர்இ ரேஷியோ 52% ஆல்ரெடி டச் பண்ணியாச்சு. இவங்க இங்கே ஹிந்தி படித்தவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க வேலைக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாரும் யூபிக்கோ இல்லைன்னா குஜராத்துக்கோ வேலைக்கு போகல. அவன் எங்கே போயிட்டு இருக்கான்? ஒரு படி தாண்டி வெளிநாட்டுக்கு, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, அங்கே ஆஸ்திரேலியான்னு வேலைக்கு போயிட்டு இருக்கான். இங்கே வளர்ச்சி சாதிச்சதை வச்சு நீங்கள் பார்க்கணுமே தவிர சாதிக்க போகிறத வச்சு நாங்கள் வளர்ச்சி கொண்டு வரோம்னு சொல்கிற பாயிண்ட்ல இல்லை. இது இன்னொரு பாயிண்ட். இல்லை ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன்னா இது தமிழ் என்பது மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. நீங்கள் எங்கேயுமே நீங்கள் கன்னடா, மலையாளம் அப்படின்னு, ஹிந்தி அப்படின்னு யாரும் பேர் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் தமிழை தன் பேராகவே வச்சுக்கிற ஒரு மாநிலம் இந்த இடம். தமிழை சுவாசிக்கிறவன், தமிழ் செல்வன், தமிழ் பேர் மொழியே பேரா அடையாளத்தை பற்றி கொண்டு இருக்கிற வாழும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிடுறேன்னா, நாகராஜ், இங்க கொள்கை சார்ந்து பேசப்படுது, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணுமா இல்லையான்னு பேசப்படுது. ஆனா இவங்களுடைய பையன் எங்க படிக்கிறான், இவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான், என்ன பாடம் எடுத்திருக்கான்றது இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி ஏன் பாஜக பண்ணுது சார்? இது டிஎன்ஏ ஆராய்ச்சி இல்லை. நீங்க பொதுவெளியில என்ன பேசுறீங்க,
உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்க குடும்பம் வந்தா நீங்க எவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, அதே ஏழை குழந்தைகள் வந்தா என்ன கேர் எடுத்துக்கிறீங்க, அதான் எங்க தலைவர் கேட்கிறாரு. இப்போ அவரு நடிகர் விஜய் பேசின குறித்து பேசினார். நடிகர் பேசுறாரு, அவருடைய தந்தை நடத்துகிற ட்ரஸ்ட், அவர் தந்தை இருக்கிற ட்ரஸ்ட்ல இவருடைய லேண்டை கொடுக்கிறார். அவருடைய பேர்ல தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அதனால அதைத்தான் தலைவர் சுட்டி காமிக்கிறார். தனி மனித தாக்குதல் இல்லை. இதே அவரை பற்றி ஒரு வீடியோ வந்தப்ப கூட விமானத்தில் வருவதே கூட அதை கடுமையாக கண்டிச்சு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சு எங்களோட தலைவர். அதனால அது பொதுவெளியில யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதில்லை. அரசியல் ரீதியா அவர் சொல்ற கருத்துக்கு காரணம் தவறாக சொல்லப்பட்டது. விஜய் அண்ணா நடத்துகிறார்னு தவறாக சொல்லப்பட்டது. அதுதான் இங்க நரேட்டிவ் ஆயிடுச்சு. கேட்ட கேள்வியில் பாருங்க, அவர் கொடுத்த லெட்டர் அந்த ட்ரஸ்டோட அவங்க அப்பா பேர்ல இருக்குது. அது அவங்க அப்பா நடத்துறாங்க. பல விஷயங்கள் அப்பாக்கள் நடத்துவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பாஜகல இருக்காரு, அவங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்காரு. அப்ப அதை முடிச்சு போட்டு பேச முடியுமா? இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பத்தி பேசுங்க. அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காரு. அவர் கொள்கையை எடுத்து வச்சு நீங்க பேசுங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஒரே நிமிஷம் பாருங்க, அவர் தந்தைக்கு மகன் இடம் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்கப்ப தெரியாதாங்கிறதா கேள்வி. நீங்க இத குறித்து பேசறப்போ நீங்களே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நான் அந்த செங்கல்சூளை பத்தி பேசணுமா, அண்ணாமலையோட மச்சான் செங்கல்சூளை பத்தி, அதல்ல விவாதம். நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன். மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் ரி.கே. நாகராஜன் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 4 கேள்வியை கரெக்டா அட்ரஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அதாவதுங்க, மும்மொழிய கொள்கை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் செந்தில் அவர்களை, அதுக்கு அவர் பதில் சொல்லல. தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கையை வைக்கிற நீங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில ஆங்கிலமும் அவர்கள் உருதும் படித்தார்கள் என்றால் அங்கு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் அதுபோல எத்தனை பள்ளிகள் இருக்கிறது? தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ள பள்ளிகளில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அது புறக்கணிக்கப்படாது என்பதற்காகத்தான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பேசி முடிச்சிட கொஸ்டின் உள்ள வாங்கிக்கங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பாடங்கள் இருக்க வேண்டும் என்று மோடிஜி கொண்டு வந்திருக்காரு. இது யார் மீதான அக்கறை? தமிழ் மொழி மீது இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இருக்குதா சார்? கேந்திர வித்யாலயில நேத்தே சொன்னாங்க, கேரள வித்யாலய தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு. நீங்க என் மீது வழக்கு கூட போடலாம் சார். நான் சேலஞ்ச் பண்றேன். கேந்திரிய வித்யாலயால சமஸ்கிருதம் மஸ்ட், தமிழ் மஸ்ட் இல்ல, கட்டாயம் அல்ல சார். திருப்பி நான் உங்கள் எல்லோரும் மீது மரியாதை வைத்து பேசுறேன். நீங்களும் சேர்ந்து தமிழுக்காக பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு எதிர் கேள்வி கேட்டீங்க. நான் கேட்ட ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. டிஃபரண்ட். நீ ஒன்னு புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் செந்தில், நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. கேந்திர வித்யாலயோட பர்பஸ் டிஃபரண்ட். என்ன டிஃபரண்ட்? அதனுடைய அது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, உலக நாடுகளில் இருக்கிறது. நீங்க தயவு செய்து அதை கம்பேர் பண்ணாதீங்க. நாம ரீஜனல் குறித்து பேசுறோம், தமிழ்நாடு குறித்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு குறித்து பேசுங்க. சமஸ்கிருதம் ஏன் சார் கேந்திர வித்யாலய கட்டாயம்? ஹிந்தி கூட ஓகே சார், ஹிந்தி ஓகே, இங்கிலீஷ் கூட ஓகே சார். சமஸ்கிருதம் ஏன் கட்டாயம் கேந்திர வித்யாலயம்? அதை மட்டும் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.